ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சிப்காட் வளாகத்தில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை தொடங்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள், தன்னார்வலர்கள், வியாபாரிகள் நடத்திய போராட்டத்தால் மானாமதுரையில் சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு நிலவியது. ஆலைக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து அதிகாரிகள் சரணடைந்த விவகாரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மானாமதுரை சிப்காட் வளாகத்திற்குள் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை தொடங்க எதிர்ப்பு தெரிவித்து 100% கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டதையும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதையும் விவரிக்கும் காட்சிகள் தான் இவை. இந்த போராட்டம் வெற்றி பெற அமைதியாக நம்மளுடைய முழக்கங்களை எழுப்பி அரசின் காதுகளுக்கு கேளா காதுகளாக இருக்கிற அரசின் செடிகளுக்கு ஓங்கி ஒழிக்கின்ற வகையிலே உங்களுடைய முழக்கங்கள் அமைய வேண்டும் என்று கேட்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை தொடங்க கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் இருந்தே பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி ஆலை கட்டுமான பணிகள் ரகசியமாக தொடங்கி நடைபெற்று தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளது. விரைவில் ஆலையும் திறக்கப்படவிருந்த நிலையில்தான் அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், தன்னார்வலர்கள் இணைந்து கடந்த மாதம் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை எதிர்ப்பு போராட்ட குழுவை ஏற்படுத்தினர். இந்த குழுவினர் அமைச்சர் KR பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, MLAக்கள் தமிழரசி, செந்தில்நாதன் ஆகியோரிடம் மனு அளித்து முறையிட்டனர். இதற்கு நடவடிக்கை இல்லாததால் கடையடைப்பு மற்றும் ஆலையை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்தனர். இதையடுத்து கடந்த 15ஆம் தேதி அமைச்சர், ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் போராட்ட குழுவினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சமரசப்படுத்தினர். ஆனால் போராட்ட குழுவினர் சமரசத்தை ஏற்க மறுத்துவிட்டனர். இதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை மானாமதுரை முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டன. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும், வர்த்தக சங்கம் உள்ளிட்ட அமைப்பினரும், மானாமதுரை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களும் சிப்காட் வளாகத்தில் உள்ள மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர். இதையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் தடுப்புகளை வைத்து தடுத்து நிறுத்தினர். ஆனால் போராட்ட குழுவினர் தடுப்புகளை தள்ளிவிட்டு உள்ளே செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் போராட்ட குழுவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போராட்ட குழுவினரை சமரசம் செய்த போலீசார் சிலரை மட்டும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்றனர். அங்கு SP சிவபிரசாத், கோட்டாட்சியர் ஜெபி கிரேசியா, வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் போராட்ட குழு தலைவர் வீரபாண்டி, வர்த்தக சங்க தலைவர் பாலகுருசாமி உள்ளிட்டோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நீடித்ததால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் சிவகங்கை மானாமதுரை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களோ இது விஷ ஆலை எனவும் இந்த ஆலையை மூடும் வரை போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்தனர். அப்படி இல்லைன்னா போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை நாங்க போராடுவோம். இந்த விஷ கம்பெனியை கொண்டாந்து மக்களை கொல்றதுக்கு, பாதிப்பு ஆகுறதுக்கு, புத்துநோய் வாரதுக்கு, பல வியாதி வாரதுக்கு எங்களுக்கு இந்த கம்பெனியை மூடணும். மாவட்ட கலெக்டர் எங்களுக்கு விட கூட தொட்டுக்க நாங்க இந்த போராட்டத்தை விடமாட்டோம். நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்க விடமாட்டோம்.
இதனால் அவ்வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வேறு வழியில் மாற்றிவிடப்பட்டது. இதனிடையே பேச்சுவார்த்தையிலும் தீர்வு ஏற்பட்டது. அதாவது மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையை மூட அரசுக்கு பரிந்துரை செய்து 2 மாதங்களுக்குள் உரிய உத்தரவை பெற்றுத் தருவது எனவும் அதுவரை ஆலை கட்டுமான பணிகளை நிறுத்தி வைப்பது எனவும் பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் கட்டுமான பணி நடைபெறாமல் இருப்பதை காவல்துறை மூலம் கண்காணிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்ட குழுவினர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். 4 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் மானாமதுரையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டதோடு கடைகளும் அடைக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு